வணக்கம். நான் பார்த்து சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நைட்டுக்கு என்ன பண்ணினேன்னா காமிக்கிறேன். ஒரு மிக்சட் வெஜிடபிள் சப்ஜி தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தியும் பண்ணி முதல்ல எண்ணெயை விட்டுருக்கேன். இதை கேப்சிகம், கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கோஸு, எங்கிட்ட அந்த பிங்க் கோஸ் இருந்தது, அது கொஞ்சமும் ஒயிட் கோஸும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எல்லோ கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ கேப்சிகம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஏன்னா நேற்று நைட்டே கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ கொண்டு வரேன். இதில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுட்டு இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் போட்டுடுறேன். இப்போ இந்த ஜீரகம் நல்லா புரிஞ்சப்பறம் நான் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டேன். இங்கே மற்ற கலர் கேப்சிகம்லாம் வச்சுருக்கேன், எல்லோ அண்ட் ரெட்டு. இதிலே 2 க்ரீன் கேப்சிகமும் கலந்துருக்கு. இதையும் எடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் கூட போட்டுடுறேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு நல்லா வதங்கி எடுத்து இதுக்கு நடுவில் ஒரு ஹோல் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தது அதில் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு வதங்கி எடுத்து ஒரு டொமேட்டோவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச டொமேட்டோவையும் அந்த கூழையும் இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த வதங்கின காய்க்கு கூட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடியும் போட்டு கொடுத்துடலாம். இங்கே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இந்த வெந்த பொட்டேட்டோஸையும் இது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரோட்டியை போட்டுட்டேன். சுற்றி வர நெய்யை விட்டுட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடுறேன். இது லேடாக இருக்கிறதுனால நல்லா அது உள்ளுக்குள்ளெல்லாம் வேகணும். நான் ஒரு ரோட்டி ஏற்கனவே இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பண்ணி எடுத்துட்டா நம்ம டின்னர் ஆகிடுது. இப்போ டின்னர் ரெடி ஆகிட்டு மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜியும் பராத்தாவும் பண்ணியிருக்கேன். Thank you very much. If you like my video, please subscribe to my channel and support me. Thanks a lot.